வந்து சண்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான். சண்டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை என்னெல்லாம் வேலை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங் எடுத்து தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக என்ன கவர் பண்ணி வீடியோ எடுக்க முடியலை, முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். எப்போ போல் வந்து தோசை, அப்புறம் அதுக்கு தேங்காய் சட்னி, அப்புறம் ஒரு தக்காளி சட்னி இவ்வளோ தான் வச்சுருந்தேன். அதனால் அதை வந்து வீடியோ கவர் பண்ணலை. அப்புறம் லஞ்சுக்கு வந்து பிரியாணி ரெடி பண்ணேன் என்னோடய ஸ்டைலில். இப்போ வந்து கால் பண்ணி சொன்னாங்க சிக்கன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. அப்போவுமே வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா வந்து சாய்க்குட்டியெல்லாம் வெளியே விளாண்டுட்டு இருந்தான். அதனால வந்து இப்போவுமே கட் பண்ணி வச்சுட்டேன். அவங்க வரும்போது எனக்கு வேலை செய்ய ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவுமே வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சிக்கன் பிரியாணிக்கு வந்து நிறைய காரம்லாம் சேர்க்காம மைல்டாக இருக்க மாதிரி தான். ஏன்னா வத்தல் பொடியெல்லாம் சேர்க்காம வெறும் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் சேர்த்து நம்ம வந்து செய்ய போகிறோம். இதில் வந்து ரொம்ப காரம்லாம் தெரியாது, அதே மாதிரி கலரும் ரொம்ப அந்த ரெட்டிஸாலாம் தெரியாது. இது வந்து ஒரு 1/2 kg போல் தான் சிக்கன் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்காண்டி தான் செய்யறதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். வெங்காயத்தை நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்து இடுங்க. அது கூட வந்து மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து ஒரு அன்னாச்சி பூ, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க வந்த உடனே வந்து ஆட்டுக்குட்டி 2 அண்ணா இருக்கா, அதை வந்து பின்னால் தோப்பில் கொண்டு கட்டிட்டு அது கொஞ்சமாக புல்லும் வந்து எடுத்து போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அப்போ சாய்க்குட்டி எப்போவுமே வந்துடுவான் அந்த புல் அறுத்து போடுறதுக்கா, இல்லாட்டா அதை கொண்டு கெட்டணும் போது அவன் வரல, அவனை விட்டுட்டு நம்ம போயிட்டோம்னா அழுதுகிட்டே இருப்பான். அவன் கூட்டிகிட்டு வருவான் ஆட்டுக்குட்டியை. அதனால் இப்போ அவனுக்கு வந்து அந்த ஆட்டுக்குட்டியை கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணுறது அவனுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இந்த ஊதாப்பூ செடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஆறு ஓடுதா, அதில் தான் இந்த பூ பூத்து கிடந்துச்சு. நான் முந்தி சின்ன வயசாலாம் இருக்கும்போது எங்கள் ஊரில் ஆற்றுக்கு போகும்போது பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாலாம் நான் ஆற்றுக்கு போகிறதே இல்லை. இந்த மேரேஜ் ஆன பிறகு தான் நான் ஆற்றுக்கு போகிறதெல்லாம் பக்கத்துலேயே இருக்கனால அப்படிங்கிறனால போகிறது. பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். காலையிலே பூ அந்த மலர்ந்து கிடக்கிறத பார்க்குறதுக்கு நான் அடிக்கடி மார்னிங்லாம் போய் பார்த்துட்டு வருவேன். பிரியாணி வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டும் செம்ம சூப்பராகவே இருக்கும், நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட வந்து நெய்யும் சேர்த்துக்கிட்டேன். நான் கூடவே தேங்காய் நெய்யும் சேர்த்துட்டு அதுக்கு கூடவே வந்து பட்டை, கிராம்பு அந்த மசாலாவும் வந்து இது கூட சேர்த்துட்டு இது கூட வந்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து விடணும். அதுக்குன்னு ரொம்ப அந்த பொன்னிறமாக வதங்கணும் அந்த மாதிரி இல்லை, இது வந்து ஒரு மாதிரி கண்ணாடி பதமாக இருக்கிற மாதிரி வதக்கி எடுத்துவிடுங்க. வந்து இதில் தக்காளி பழம்லாம் சேர்க்கலை. இந்த இதில் வந்து ரொம்ப காரமும் இல்லாமல் ரொம்ப கலர்லாம் தெரியாமல் இருக்கிற மாதிரி ரொம்ப மைல்டாக இருக்கிற மாதிரி தான் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து. இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து பச்சை மிளகாய் இது இவ்வளோத்தையும் கொஞ்சமாக கரகரான்னு அரைச்சி எடுத்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அது கூட சேர்த்தா போதும். என்கிட்ட இந்த சின்ன உலக்கு இருக்குல்ல, இது என்ன படின்னு தெரியலை. இந்த அளவுக்கு வந்து 2 உலக்கு அரிசி எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இதில் வந்து 3 பச்சை மிளகாய் வந்து நான் வந்து கரகரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். என்னமா வந்து வெங்காயம் வதக்கும்போது கூடையும் இன்னொரு பச்சை மிளகாய் 2 போல் போட்டிருக்கேன். சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா வந்து நான் வீட்டிலையே வந்து அப்போ தான் ரெடி பண்ணேன். ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ண கரம் மசாலா வறுத்து அதை வந்து இந்த பொடியாக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வறுத்து வைக்கிற அந்த மசாலா வந்து நீங்கள் வந்து மட்டன் கிரேவிக்கு வச்சாலுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுவே இந்த மசாலாவில் இஞ்சி பூண்டும் சேர்த்துருக்கனால கொஞ்சம் அந்த பச்சை சுமல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்க கரம் மசாலாவும் இது கூட சேர்த்துக்கிட்டேன். இதுவும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் மிளகு கூட போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் மிளகும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே வந்து சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேங்க. இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி சேர்த்துருக்கேன் 1/2 கப் அளவுக்கு. இது வந்து புளிக்காத தயிர் தான், பாக்கெட்டில் கடையில் வாங்கக்கூடிய தயிர் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி தக்காமல் நல்லா கிளறி விட்டுறேங்க. இது கூட நான் டேஸ்ட்டுக்கு உப்பும் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக இந்த சிக்கன்லேருந்து தண்ணி இறங்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தண்ணி எவ்வளோன்னு அரிசிக்கு அதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. 1 கப் அரிசிக்கு வந்து 2 கப்பு தண்ணி அந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன். ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக கொதித்த பிறகு அரிசி போடுவேன். அரிசி போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக 1 இன்ச்சு மேலே நிற்கிற மாதிரி தான் தண்ணி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கிடுவேன். அப்போ தான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இதை விட குறைச்சி கொஞ்சம் இருந்துச்சுனாலவே வந்து தண்ணி காணாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் நான் எப்போவுமே அந்த கணக்கு வச்சுக்கிடுவேன். அரிசி போட்டுட்டு அதை வந்து லெவல் பண்ணி விடும்போது லைட்டாக 1 இன்ச்சு போல் தண்ணி மேலே நிற்கிற மாதிரி ரெடி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தம் போட்டு தான் நான் வீடியோ எடுக்கலை. முக்கால்வாசி வேந்த பிறகு நீங்கள் வந்து ஒரு தோசைக்கல் வச்சு அதில் வந்து தம் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். டேஸ்ட்டும் ரொம்ப காரமும் இல்லாமல் நல்லா மைல்டாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. இதுக்கு முன்னால் ஒருக்கா இந்த மாதிரி பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதுலேருந்து அவங்க இந்த மாதிரி பிரியாணி வச்சா போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் பிரியாணி ரெடி பண்ணுறது.
அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு அந்தால வந்து நான் இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து வெளியே வந்து சூடுக்கா வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. அதனால நானும் போய் சேர்ந்து சூடுக்கா இது வந்து ஸ்கூல் படிக்கும்போது கிடைக்கும். அந்த வச்சுட்டு ஓடுறது, இந்த ரோட்டில் வச்சு தேய்ச்சிட்டு அந்தளவு பிள்ளைங்க மேலாம் வச்சுட்டு ஓடுறது, அந்த இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் இருந்து விளாண்டுட்டு இந்த வாரம் சண்டே எனக்கு போச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.